அது வந்து லார்க் ரெஃப்ரிஜிரேட்டட் சென்ட்ரிஃபியூஜ். ஸோ இந்த சென்ட்ரிஃபியூஜில் இப்போ வந்து ரோட்டார் வந்து 6x50 ml மாடல் போட்டிருக்கோம். 6x50 ml மாடல் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் லிட்டை லாக் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த மாடலில் லிட் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா லாக் புஷ்னு இருக்குல்ல, இந்த பட்டனை புஷ் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்துடும். ஸோ இது வந்து கேஸ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அதனால் சம்டைம்ஸ் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். முகத்தை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க எப்போவுமே. ஸோ லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஹெட் ரோட்டர் வந்து ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து மெனு கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபீட் ஆர்பிஎம்னு வரும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 13,000 வரையில் போகும். இப்போ நம்ம கஸ்டமருக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ இப்போ 10,000 மறுபடியும் மெனு கீ ஃபீட் டைம்னு கேட்குது. இவங்களோட ரெக்யர்மெண்ட் டைம் வந்து 20 மினிட்ஸு. நம்ம தேவைன்னா 99 மினிட்ஸ் வரையில் வரும். ஸோ இவங்களுக்கு 20 மினிட்ஸ் வச்சுருக்கோம். மறுபடியும் மெனு கீ ஆக்சலரேஷன். இது என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டார்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் அந்த மோட்டரோட பவர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் அது வந்து ரைஸ் ஆகணும்னு இருக்குது. நீங்கள் ஸ்லோன்னு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு ரொம்ப நேரம் டைம் எடுத்து அது வந்து ஸ்டேபிள் ஆகும். மீடியம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அதனோட ஆர்பிஎம்மை ரீச் பண்ணிவிடும். ஹைன்னு வச்சிங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு குயிக் டைமில் மேக்ஸிமம் 10,000 ஆர்பிஎம் வந்து ரீச் பண்ணிவிடும். ஸோ மோஸ்ட்லி எப்போவுமே ஹையில் வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேளை இம்பேலன்ஸாக இருந்ததுன்னா கூட டக்குன்னு உங்களுக்கு வந்து எல்லாமே டேமேஜ் ஆகிடும். ஸோ ரொம்ப லோவும் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் வைப்ரேஷனோட ரொம்ப டிலே ஆகி தான் உங்களுக்கு ஆர்பிஎம் ரீச் பண்ணும். ஸோ எப்போவுமே வந்து 3 ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்போவுமே மீடியமை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் மெனுக்கு இது வந்து டிக்ளரேஷன். இது எதுக்குன்னா டீஆக்சலரேஷன். இது எதுக்குன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தானாக மோட்டர் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இது அதே போல் தான். இது உங்களுக்கு வந்து ஹைன்னு வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நார்மல் ஆகிடும், 0 ஆர்பிஎம்க்கு வந்துடும். லோன்னு வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்து தான் டவுன் ஆகி 0 ஆர்பிஎம்க்கு வரும். ஸோ இதுலேயும் வந்து மீடியமே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்டர், அவ்வளோதான், ப்ரோக்ராம் சக்ஸஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ ரன் ஆகிட்டுருக்கு. அதே போல் இப்போ இது வந்து டெம்பரேச்சருக்குரிய சுவிட்சு. இது தாய் பிராண்டில் FA400 மாடல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலர் போட்டிருக்காங்க. அதான் வரும். ஸோ இதில் செட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இந்த ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ண உடனே பிளிங்க் ஆகும். இவங்களுக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்துன்னா 4 டிகிரி செட். அவ்வளோதான்.